ஸோ ஏதாஸ் வெல்கம் டு அண்ட் லவர்ஸ். நீங்கள் பார்க்க போகிறது ஆக்சுவலாக ஒரு அனிமேன்ற ஒரு விஷயம் உருவாங்கினதுலேருந்து அந்த அனிமேக்கு எவ்வளோ லவர்ஸ் இருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலாக ஏட்டர்ஸும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அப்படி ஏட்டர்ஸ் மூலமாக உருவாக்கப்பட்ட நிறைய மிட்ஸும் அந்த அனிமேல இருக்கும். மேபி அது நெகட்டிவாக இருக்கலாம், இல்லை பாசிட்டிவாக இருக்கலாம், இல்லாட்டி அந்த ஒரு பர்டிகுலரான அனிமே மற்ற அனிமையோட லெஸ் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு மித்து கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய மிட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த மாதிரி மிட்ஸ் எல்லாம் எடுத்து அது நிஜமாகவே நார்மல் மித் தானா இல்லை அது ட்ரூவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ இந்த டாபிக் இதெல்லாம் உருவாக்குறதுக்கு எனக்கு 2 நாள் ஆச்சு. பிகாஸ் ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனை பரப்பி விடுறதோட ஒரு ட்ரூவான இன்ஃபர்மேஷனை நிறைய பேருக்கு பரப்பி விடலாம் நினச்சி தான் நான் 2 நாள் எடுத்துக்கிட்டேன். நிறைய வெப்சைட்லாம் ஏறி இறங்கி. ஸோ இந்த வீடியோவில் நினச்சி மிஸ்டேக்காக சொல்லியிருந்தேன்னா அதை மறக்காமல் கமெண்ட் சொல்லிடுங்க. நான் அடுத்த வீடியோவில் மாற்றிக்கிறேன். ஸோ அகைன் வெல்கம் டு அண்ட் லவர்ஸ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோட ஃபஸ்ட்டு மித்தை நம்ம பார்க்க போகிறது கக்காஷி vs கோஜோ ஃபைட்டோட ஒரு பர்டிகுலரான சினாரியோ. அதாவது நம்ம கக்காஷினால் அவன் ஷரிங்கன் யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம கோஜோட டெக்னிக்ஸை காப்பி பண்ண முடியும்னு இன்னும் நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. பட் அதுக்காண்டிய ஆன்சர் டெஃபினட்டாக நோ தான். ஸோ அது எப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜேஜேக்கவும் நருட்டோவும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது நருட்டோவில் சாக்ரான்றது தான் ஒரு ஸ்பெஷலிஸ்டான எனர்ஜி, அதுவே ஜேஜேக்கில் கர்ஸ் எனர்ஜி தான் ஒரு ஸ்பெஷலிஸ்டான எனர்ஜி. அப்படி இருக்கும்போது நம்ம கக்காஷியோட ஷாரிங்கன் பார்த்தீங்கன்னா நிஞ்சுட்ஸு, தாய்ஜுட்ஸு, கென்ஜுட்ஸு அது 3ஐயும் அசால்ட்டாக காப்பி பண்ணும். அண்ட் எனிமியோட சாக்ரா ஃப்ளோயிங் பாயிண்ட்டை வச்சு தான் நம்ம கக்காஷி எனிமி மாதிரியே அட்டாக்ஸ் யூஸ் பண்ண முடியும். பட் அதுவே நம்ம கோஜோட்ட எடுத்துக்கிறோம்னா கோஜோட்ட சாக்ரா ஃப்ளோயிங் பாயிண்ட்ஸே இருக்காது. ஸோ கக்காஷினால கோஜோ நார்மலாக எந்த பவரும் யூஸ் பண்ணாமல் ஃபைட் பண்ணுற அந்த மூவ்ஸ்லாம் அப்படியே காப்பி பண்ண முடியாது. அண்ட் நான் சொல்லியிருந்த மாதிரியே கக்காஷினால நெஞ்சுட்ஸு, தாய்ஜுட்ஸு, கென்ஜுட்ஸு காப்பி பண்ண முடியுன்றனால நம்ம கோஜோட்ட அது 3மே இருக்காது. பிகாஸ் அவங்க ஷினோபி கிடையாது. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக ஆல் ஆஃப் பர்பிள் நம்ம கக்காஷி காப்பி பண்ணாலும் ஆல் ஆஃப் பர்பிள் உருவாகிறது லிமிட்லெஸ் ப்ளஸ் ரிசர்ச் மூலமாக தான். ஸோ அதையும் காப்பி பண்ண முடியாது. அண்ட் கோஜோ கிட்ட இருக்கிற முக்கியமான பவர் இன்ஃபினிட்டி. அதை நம்ம கோஜோ கிட்ட சாக்ரா இருந்தால் கூட நம்ம கக்காஷினால காப்பி பண்ண முடியாது. அண்ட் அதையும் தாண்டி டொமைன் எக்ஸ்பென்ஷன். ஸோ அதுவுமே நம்ம கக்காஷினால எடுத்த கோட்டோம்லாம் காப்பி பண்ண முடியாது. அது ரொம்பவே கஷ்டம். ஸோ இதுக்கான ஆன்சர் இந்த ஒரு மித் கன்ஃபார்ம் ஒரு உண்மை கிடையாது, அது நார்மலான ஒரு மித்து தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்து இந்த மித்தே ஃபால்ஸ் தான். ஸோ இப்போ நம்ம செகண்ட் மித்துக்குள்ளே போகலாம். ஸோ அந்த செகண்ட் மித் என்னன்னா, நருட்டோ உடம்புக்குள்ள குராமா இல்லாட்டி கூட நருட்டோ ஒரு பயங்கரமான ஓபேஸ்டான கேரக்டர்னு சொல்லிட்டு ஒரு மித்து இருக்கு. ஆக்சுவலாக நருட்டோ உடம்புல குராமா இருக்கிறனால தான் 6 பேட்ச் பேரியர் மோட் ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் மூட்னே சொல்லலாம் நருட்டோக்கு. ஸோ அந்த மூலம் நருட்டோ அப்டேட் பண்ணியிருப்பான். பட் அதெல்லாம் இல்லாமல் கூட நருட்டோ ஒரு பவர்ஃபுல்லான ஆள் தான் அப்படின்னு சொல்லப்படுற இந்த மித் தான். ஸோ இப்போ நம்ம அதோட ஆன்சர் பார்ப்போம். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நருட்டோட குராமா சாக்ராவை தாண்டி என்ன ஜுட்ஸுவை மாஸ்டர் பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக ஷேடோ க்ளோன் மாஸ்டரி. ஆக்சுவலாக ஷேடோ க்ளோன்னா என்ன கூட தெரியாத பையன் முக்கிட்டு இருக்கும் போது கடைசியில் அதே மாஸ்டர் பண்ணியிருப்பான்னு அவன் கனவு கூட வச்சுக்க மாட்டான். பட் எனிவே அதை கண்டுபிடிச்சி தோபிராமாவோட பயங்கரமாக யூஸ் பண்ணுறது நருட்டோ தான். லூசு பாரு வாய மூடு. இதுக்கு 3 வேளை சோறு போடுறேன் நான். ஆனால் எனக்கு எதிராகவே எல்லாம் கத்திக்கிட்டே இருக்கு. ஸோ கம்மிங் பேக் டு ஒரு டாபிக். ஸோ நெக்ஸ்ட்டாக நம்ம நருட்டோ மாஸ்டர் பண்ணது தான் ரசைங்கன். ஸோ ரசைங்கன் கண்டுபிடிச்ச மினாட்டோவோட இதுலேயுமே நருட்டோ தான் டாப்பில் இருப்பான். லைக் ரசைங்கன், ரசன் ஷுரிகன், லாவா ரசன்கன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜுட்ஸு நருட்டோ உருவாக்கி வச்சிருக்கான். அண்ட் தேர்டாக நருட்டோ உசுமாக்கி கிளானில் சேர்ந்த ஒருத்தவன் இல்லையா. ஸோ வந்துட்டு அதிகமான சாக்ரா இருக்கும். ஸோ ஷேடோ க்ளோன் ஜுட்ஸும் மற்றவங்களோட நருட்டோக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய சாக்ரா அவன்கிட்ட இருக்குது. அண்ட் ஃபோர்த்தாக அவன்கிட்ட ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஒரிசிகியோட சாக்ரா இருக்கும். லைக் அது குராமாவோட பவர் கூட சேர்ந்த உடனே ரொம்ப ஓபியாக இருக்கும். பட் இந்த மட்டும் அவ்வளோ குறைச்சலாம் கிடையாது. அந்த பவர் ரொம்பவே சக்தி வாய்ந்ததாக இருக்கும். பட் என்ன பாதி தான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அண்ட் இதையும் தாண்டி நெவர் கிவ் அப்ன்ற வார்த்தைக்கே அடையாளமாக இருப்பான். அண்ட் அவன்கிட்ட பேட்டில் லைக்கும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ நருட்டோட்ட குராமா இல்லாட்டியும் ஒரு ஒக்காரி ஆகிற அளவுக்கு அவன்கிட்ட சக்தி இருக்க தான் செய்யும். அண்ட் இந்த சொன்ன சக்திகளே நம்ம இருசனோட பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு மித்து கன்ஃபார்ம் தான். அண்ட் இது ட்ரூ தான், ஃபால்ஸ்லாம் கிடையாது. பிகாஸ் குராமா இல்லாட்டியும் நருட்டோனால அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்க முடியும். பட் ஸ்டில் குராமா இருக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பாங்க கேட்டால் கிடையாது தான். பட் என்ன கொஞ்சம் தான் வெரி. பட் அதுக்கு படி நம்ம நருட்டோ பயங்கர பவர்ஃபுல்லான கேரக்டராக நருட்டோ யூனிவர்ஸில் இருப்பான். ஸோ இந்த மாதிரி கன்ஃபார்ம் தான். இப்போ நம்ம தேர்ட் மித்துக்குள்ளே போகலாம். ஸோ தேர்ட் மித் என்னன்னா, சுகுனாட்ட மாரோவும் அகிட்டோவும் இல்லாட்டி கூட நம்ம சுகுனா சோலோவாக கோஜோ கட்டிடுவான் அப்படின்றதுலாம் அந்த மித்து. சுகுனா ஃபேன்ஸ் லிமிட்டை மீறி போயிட்டு இருக்கீங்கடா. இந்த மித்துக்கான ஆன்சரை இப்போ நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக இப்போ இந்த ஃபைட் ஆரம்பிக்குதுன்னா ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் தான். பிகாஸ் மாஹரோவா இருக்கிறதுனால தான் நம்ம சுகுனானால எப்படி இன்ஃபினிட்டியை பைபாஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்க முடியும். பட் அதுவே மாஹரோவா இல்லாட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுகுனானால கோஜோ தொடர முடியாது. பிகாஸ் அதான் இன்ஃபினிட்டி இருக்கு. அப்போ எப்படி நம்ம சுகுனா கோஜோ விளாண்டுக்கிட்டோம். அண்ட் எவ்வளோ தான் சுகுனா முக்கிய க்ளீவ் அண்ட் டிஸ்மேண்டில் போட்டாலும் நம்ம கோஜோவில் பட வாய்ப்பே இல்லை. ஸோ அது ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். அண்ட் அடுத்த டொமைன் எக்ஸ்பென்ஷனோட மிகப்பெரிய பவர். ஆக்சுவலாக டொமைன் எக்ஸ்பென்ஷன் நம்ம கோஜோ யூஸ் பண்ணுற இன்ஃபினிட்டி வாய். ஸோ அதுக்குள்ளே போனால் ஒரு செகண்டில் கூட நம்ம சுகுனா தாக்க
தாக்கு பிடிச்சிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அங்கே உள்ளே போயிட்டானா சுகுனாவோட பிரெயினே ஸ்டாப் ஆயிடும். ஸோ அங்கேயும் சுகுனாவுக்கு அட்வான்டேஜே இல்லை, கோஜோ தான் அட்வான்டேஜ் எடுத்துப்பான். அண்ட் க்ளோஸ் காம்பேட்டில் ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட் எடுத்துக்கிட்டாலும் நம்ம சுகுனால கோஜோ தொடவே முடியாது. அண்ட் அதையும் தாண்டி கோஜோட ஸ்பீடும் அதிகமாக இருக்கும். ஸோ சுகுனா டோட்டலி இந்த இடத்துல செத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதையும் தாண்டி கோஜோ கிட்ட 6 ஐஸ் இருக்குது, எனர்ஜி சுத்தமாக வேஸ்ட் ஆகாது. அண்ட் அதையும் தாண்டி நம்ம கோஜோட ஆல் அப் பில் இருக்குது விச் கிவ்ஸ் மேசிவ் டேமேஜ். ஸோ அதெல்லாம் வச்சுட்டு நம்ம சுகுனா போய் அடிச்சானா சுகுனால அதை வந்து டாட்ச் பண்ணது ரொம்ப கஷ்டப்படுவான். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி அந்த வீட்டை உருவாக்குறீங்க பண்ணுறேன்னு தோணுது. சுகுனா அவனோட பவர்ஸுமே ஓபியானது தான். ஸோ அவனுமே பயங்கரமான நேரத்தில் தாக்கு பிடிக்கலாம். பட் இந்த மட்டும் கோஜோக்கு தான் அதிக அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இந்த மிட்டு நான் ஸ்டார்டிங்லேயே நினச்சிட்டேன், ஐ மீன் இந்த மிட்டு கேட்கும் போதே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இது ஃபால்ஸ் தானே. ஸோ இந்த மிட்டு ஜஸ்ட் மிட் தான், இது வந்து உண்மைலாம் கிடையாது. ஸோ இப்போ நம்ம ஃபோர்த்து மிட்டுக்குள்ள போகலாம். அந்த ஃபோர்த்து மிட் என்னன்னா, இன்னும் சில பேர் கண்மூடித்தனமாக நம்புறாங்க, முக்கியமாக அனிமே ஹேட்டர்ஸ் நம்புறாங்க கார்ட்டூனும் அனிமவும் ஒன்று தானே. பட் அது எப்படிடா அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். வச்சு செய்ய போகிறேன். லாஸ்ட் 12 நிமிஷம் வரைக்குமே நான் எதுக்கு எப்படி நீங்கள் யோசிச்சிங்க அனிமேவும் கார்ட்டூனும் ஒன்றுன்னு சொல்லிட்டு மட்டும்தான் பேச போகிறேன். ஸோ இவங்க இதுக்கான ஆன்சர் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஆரிஜினை பற்றி பார்ப்போம். ஸோ அனிமேன்றது ஜப்பானில் அனிமேட் ஆகி மற்ற கண்ட்ரீஸ்க்கு போகும். அதுவே கார்ட்டூன்றது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் லைக் யுனைடெட் ஸ்டேட்ஸில் அனிமேட் ஆகி மற்ற கண்ட்ரீஸ்க்கு போகும். அண்ட் அடுத்த டார்கெட்டு ஆக்சுவலாக நீங்கள் இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, பிகாஸ் இதுவே நிறைய பேர் தெரியாமல் இருக்குது. லைக் அனிமேன்றது டீன் அடல்ட்ஸுக்கு உருவாக்கப்படுது. ஈவன் சில அனிமேஸ் மட்டும்தான் கிட்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுவே கார்ட்டூன்றது கிட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காண்டி உருவாக்கப்படுது. அதில் எந்த வைலன்ஸுமே இருக்காது அண்ட் எந்த ஒரு டார்க் ஸ்டோரிஸுமே இருக்காது. அண்ட் ப்ளாட்டு முத கொண்டும் ரொம்ப சைல்டிஷாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அனிமே இல்லை கார்ட்டூன் ரெண்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் எனக்கு தெரியல ஏன் இந்த டீம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குன்னு. ஸோ அடுத்த ஸ்டோரி. ஸோ ஸ்டோரி இதில் நான் வந்து ரெண்டே அனிமே சொல்கிறேன். அந்த 2 அனிமே ஸ்டோரியை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கார்ட்டூனும் அனிமும் ஒன்று இல்லைன்னு தலைப்பாடு அடிச்சு ஓடிடுங்க. ஸோ ஃபஸ்ட் அனிமே டெட் நோட்டு. ஸோ டெட் நோட் எப்படின்னா ஒரு க்ரூஷியலான த்ரில்லர் கண்டிப்பாக ஸ்டோரியாக இருக்கும். அண்ட் செகண்டாக டார்க்கான செயின்சாமன். ஆக்சுவலாக இதில் பிளட் கண்டென்ட்ஸ் அதிகமாகவே இருக்கும் அண்ட் 18+ கண்டென்ட்ஸுமே இருக்கும். ஸோ இதில் நீங்கள் கார்ட்டூன்ஸில் நினைக்கிற முடியாத அந்த மாதிரி கண்டென்ட் இருக்குன்னு. அதுவே கார்ட்டூன் லைக் டாம் அண்ட் ஜெர்ரிலாம் ஒரு காமெடி ஷாடிஸ் உள்ள ஒரு ஷேடோ உள்ள ஒரு அனிமே ஒரு காமெடி ஷேடோ உள்ள ஒரு கார்ட்டூன். ஸோ அதில் நீங்கள் போயிட்டு டார்க்கான விஷயம்லாம் ஒரு மாதிரி பார்க்க முடியாது. இல்லை டார்க்லாம் அப்படி சொல்ல வரல, எம்மோட வைலன்ஸான சீன் அதெல்லாம் வரும்னா நீங்கள் இப்படி பார்க்கவே முடியாது. ஸோ பட் அனிமேல தான் அந்த மாதிரி வைலண்டான சீன் வரும், இல்லாட்டி 18+ சீன்ஸ் வரும், இல்லை பிளட் சீன்ஸ் வரும். இது எல்லாமே பெரியவங்க பார்க்குற அளவுக்கு தான் உருவாக்கப்பட்டது. பட் கார்ட்டூன்ஸ் மட்டும் சின்ன பசங்களுக்கான உருவாக்கப்பட்டது. அது நீங்கள் ஸ்டோரி நீங்கள் பார்க்கறதால உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாம், அதுதான் ஆர்ட் ஸ்டைல். ஸோ ஆர்ட் ஸ்டைல் ஆக்சுவலாக அனிமே ஆர்ட் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா அதில் மோர் டீட்டெயில் இருக்கும். ஒவ்வொரு கண்ணிலேருந்து கால் வரைக்கும் டீட்டெயில்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுவே கார்ட்டூனில் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஒரு கேரக்டர் அப்படியே தான் இருப்பான், லைட்டாக அவங்க மூஞ்சி மட்டும் அப்படியே ஆடிட்டு இருக்கும். ஸோ அதுதான் கார்ட்டூன். ஆக்சுவலாக நான் இந்த வீடியோவில் இந்த டாபிக் எடுத்ததில்ல, நான் கார்ட்டூனை கேவலப்படுத்து தான் வரல. பிகாஸ் நானுமே சைல்ட்ஹுட்டில் கார்ட்டூன் பார்த்து தான் வந்திருப்பேன், நீங்களும் பார்த்து தான் வந்திருப்பீங்க. ஸோ நான் அதை கேவலப்படுத்து சொல்லவே இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டாக ஒவ்வொரு அனிமேலுமே ஒரு யூனிக்கான எக்ஸ்பிரஷன் இருக்கும். ஐ மீன் யூனிக் இல்லை, எல்லா எக்ஸ்பிரஷன்ஸும் நல்லாவே மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுவே கார்ட்டூன் எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸ்பிரஷன் சுத்தமாக எதிர்பார்க்க முடியாது. லைக் ஒரு கேரக்டர் அப்படியே தான் இருப்பான், அவன்கிட்ட இருந்து எக்ஸ்பிரஷன் வருது, சிரிக்கிற மாதிரி அழுகுற மாதிரி இந்த ஒரு எக்ஸ்பிரஷன் மட்டும் தான் எப்பயுமே இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. லைக் ஷின்சான் அவன் வந்து லைட்டாக எமோஷன் ஆகும்போது அவன் கண்ணு மட்டும் லைட்டாக வெள்ளையாக ஆகும் மாதிரி காட்டுவாங்க. பட் அதை தாண்டி அவனுக்கு எதுவும் காட்டுற மாதிரி தெரியாது. ஸோ அடுத்தா யூனிக் ஸ்டைல்ஸு. எந்த ஒரு கார்ட்டூனுமே அந்த ஸ்டைல் உருவாக்க மாட்டாங்க. பேசிக்கலாக அனிமே ஸ்டைல்ஸ் வர கார்ட்டூன் ஸ்டைல்ஸ் வரேன்னு நீங்கள் அனிமேஷனை மேலோட்டமாக பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நான் அடுத்து வரேன், இது எப்படா முடியும்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? ஏன்னா இந்த ஒரு டாபிக் கிட்டத்தட்ட வருஷமாக போயிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இது எவ்வளோ ஆப்போசிட்டாக இருக்குன்னு சொல்ல வரேன். அடுத்ததான் பார்க்க போகிறது எபிசோட் ஸ்ட்ரக்சர். ஆக்சுவலாக அனிமையை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸ் ஸ்டோரியாக இருக்கும். அதுவே கார்ட்டூனை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்ட் அலோன் எபிசோடாக இருக்கும். ஒரே கேரக்டர்ஸ் ஒரே டைம் லைன் தான், பட் என்ன நடக்கிற விஷயங்கள் வேறு வேறையாக இருக்கும். ஒரு எபிசோடில் ஒரு கேரக்டர் மோதிர தூக்கி போயிடுச்சுன்னா அது அந்த எபிசோட் அப்படியே விட்டுருவாங்க. ஸோ அடுத்த எபிசோடில் அதே கேரக்டர் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கும், அவன் பக்கத்தில் விளையாடுறவன் அவன் மொபிள்ச்சிட்டு இருப்பான். லைக் வேறு வேறையாக இருக்கும். அதுவே அனிமேல கண்டினியூவாக அந்த ஸ்டோரி அப்படியே கொண்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு எபிசோடில் லாஸ்ட்டில் வந்து ஒரு ஃபைட் நடக்கிற மாதிரி முடிக்கிறாங்கன்னா செகண்ட் எபிசோடில் அப்படியே நடக்கும். அந்த சீசன் ஃபுல்லாக இதில் ஒரு 10 எபிசோட் ஃபைட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் அனிமே. ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் டாபிக் ஸோ ரொம்ப இருக்கிறேன், அதனால நம்ம லாஸ்ட்டாக நான் அனிமையை பற்றி என்ன சொல்ல வரேன், அந்த அனிமேவும் கார்ட்டூனும் ஈக்குவலாக அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக கான்க்ளூஷன் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக நான் இவரோட கத்துறதுக்கே எனக்கு தொண்டெல்லாம் வலிக்குது. அனிமே அண்ட் கார்ட்டூன் ரெண்டுமே ஒரு எமோஷன் தான். பிகாஸ் சின்ன வயசுலேருந்து கார்ட்டூன் பார்த்து வளருவாங்க, லாஸ்ட்டாக எந்த பாருலாம் அனிமே. பட் என்ன அனிமே அப்படின்றது நம்ம லைஃபே மாற்றக்கூடிய சில விஷயங்கள் நிறையவே இருக்கும். லைக் நான்லாம் நருட்டோ பண்ணுற நிறைய விஷயங்கள் எனக்கு என்னோட கேரக்டரே நான் மாற்றினேன். அண்ட் ஒன் பீஸை பார்த்து கற்றுக்கலாம், சோலோ பார்த்து கற்றுக்கலாம். பட் அப்படி நம்ம கார்ட்டூன் வந்துட்டோம்னா சின்ன வயசில் அழுகாமல் இருக்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்குறது நம்ம கார்ட்டூன் கிட்ட தான். அதுவுமே சில விஷயங்களை நம்ம கற்றுக் கொடுக்குது. அண்ட் அதுவுமே புது எமோஷன்ஸாக நமக்கு சொல்லிக் கொடுக்குது சின்ன வயசுலேருந்து. ஸோ போத்மே ஈக்குவல்னு சொல்ல வரல, ஐ மீன் ஈக்குவல் தான். எமோஷன்ஸ் வைஸாக ஈக்குவல் தான். பட் அதுவே அனிமேஷன் இந்த ஸ்டோரின்னு எடுத்துட்டோம்னா அனிமே ரொம்ப மெச்சூராக இருக்கிற மாதிரி தோணும். அண்ட் இந்த வீடியோவில் நான் எல்லாச்சும் ஐ மீன் சில பேர் ஏட் பண்ணியிருந்தேன்னா முக்கியமாக சொல்கிறேன்,
ஒரு உண்மையை சொல்கிறதுனா வந்தேன். மேபி அது ஹர்ட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப மன்னிச்சிருங்க. ஆக்சுவலாக நான் கார்ட்டூனையும் கூட சொல்ல, அனிமையும் கூட சொல்ல, ரெண்டுமே எமோஷன் சைஸ் கரெக்டாக. பட் என்ன எனக்கு சில பேர் சொல்கிறாங்க அனிமை சைல்டுத்தனமாக இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு அதுதான் புரியல. ஸோ உங்களுக்கு இந்த விஷயத்தில் ஓகேவா, அனிமை வந்து நிஜமாவே சைல்டுத்தனமாக தான் இருக்கா இல்லை மெச்சூரான இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். நான் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ யாராச்சும் ஹெல்ப் பண்ணிடுச்சுன்னா. ஸோ ரொம்ப நேரம் கட்டி பேசியிருக்கேன், அதுக்காண்டி ஏதாச்சும் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் தட்டி விட்டுப்பாங்க. ஸோ தேங்க்யூ கைஸ், ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்கன்னா ரொம்ப நன்றி. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.